அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் அன்பும் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களை, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பலனுள்ள அமல் பாதுகாப்பை தரும் பாகம் 2. அருமையான நேயர் பெருமக்களே, நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் தோழர்களிடத்திலே கூறிய அந்த செய்தியை பார்த்தோம். 3 மனிதர்கள் பயணத்திற்காக வேண்டி வெளியூர் செல்கிற பொழுது மழையில் சிக்கிக்கொண்டு அவர்கள் ஒரு குகையினிலே அங்கம் வகிக்கின்றனர். அந்த குகையில் அவர்கள் அங்கம் வகிக்கிற சமயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை வந்து அவர்களின் குகையின் வாசலில் மறைத்து விடுகிறது. மலையில் மாட்டிக்கொண்ட அவர்கள் கொஞ்சம் நேரத்திற்கு பின்பு வெளியில் வர முற்படுகிற பொழுது பாறையை அகற்ற முடியவில்லை. அந்த சமயத்திலே படைத்த இறைவனிடத்தில் தான் செய்த பலனுள்ள நல் அமல்களை முன்வைத்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தி தருகிறான். அது எப்படி? அதில் முதலாவது செய்தியை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபசரிப்பையும் எந்த ஒரு மனிதன் உள்ளச்சத்தோடு உண்மையான ஈமானோடு செய்கிறானோ அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் வெற்றியை தருவான் என்பதற்கு ஒரு வரலாறை பார்த்தோம். இப்போ இன்றைய தினம் இந்த 2வது மனிதர் இறைவனிடத்தில் அந்த குகையினுள் சிக்கிக்கொண்ட அந்த பாறையை அகற்றுவதற்காக வேண்டி, அந்த பாறையை விட்டும் அவர்கள் வெளியேறுவதற்காக வேண்டி இறைவனிடத்திலே அவர் எப்படி பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால், 2ஆம் மனிதர், இறைவா, நான் என்னுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை நேசித்தேன். அந்த பெண்மணியை பார்த்தால் அவ்வளவு அழகானவராக இருப்பார். அந்த பெண்மணியை எத்தனையோ மனிதர்கள் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஆசை கொண்டார்கள். ஆனால் அந்த பெண்மணியை நான் மட்டுமே மணக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த சமயத்திலே அந்த பெண்ணிடத்திலே போய் உன்னை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிற பொழுது அந்த பெண்மணி சொல்வாள், உன்னிடத்திலிருந்து நான் ஒரு 100 தீனார் பணம் எதிர்பார்க்கிறேன், அதை கொண்டு வந்து என்னிடத்தில் நீ கொடு, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு வார்த்தையை கூறுகிறார். உடனடியாக அந்த மனிதர் அந்த 100 தீனாரை சேர்ப்பதற்காக வேண்டி அயராது உழைத்து வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக 100 தீனார்களை சேர்க்கிறார். 100 தீனார் என்பது அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய லட்சத்திற்கு சமமானது. அந்த பணங்களை சேர்ப்பதற்காக வேண்டி அயராது உழைத்து சேர்த்து 100 தீனார்களை கொண்டு வந்த அந்த பெண்ணிடத்திலே கொடுக்கிறார். அப்படி அந்த பெண்ணிடத்திலே கொடுக்கிற சமயத்திலே அந்த பெண்ணிடத்திலே இந்த மனிதர் சொல்வார், நான் உன்னை அடைய ஆசைப்படுகிறேன் என்று. அப்பொழுது அந்த பெண்ணு சொல்லுவாள், இறைவனுக்கு பயந்து கொள், முறையான திருமணம் இல்லாமல், முறையான நிக்காஹ் இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடுவது ஹராம். முறையான அனுமதி இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பது ஹராம். ஒரு முறையான அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணை சீண்டுவதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே முறையான மகரை கொடுத்து என்னை ஹலாலாக்கி விட்டுத்தான் என்னை நீ தொட வேண்டுமே தவிர அதற்கு முன்பு என்னை தொடுவதற்கு நான் அனுமதி அளிக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் உடனடியாக அல்லாஹ்விற்கு பயந்து அந்த பெண் சொன்ன வார்த்தை அந்த மனிதருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய, இறைவா, என்னை மன்னித்து விடு, நான் என்னுடைய ஆசைக்கிணங்க முறையான திருமணம் இல்லாமல் அந்த பெண்ணை அடைய முற்பட்டேன். அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை, இறைவனிடத்தில் பயந்து கொள், என்னை ஹலாலாக்காமல் என்னை சீண்டுவது உனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனடியாக அந்த இடத்தில் அந்த கெட்ட செயலை விட்டும் அந்த பாவமான காரியத்தை விட்டும் நான் வெளியில் வந்து விட்டேன். இறைவா, அந்த நேரத்தில்
நான் தவறு செய்திருந்தேன் என்று சொன்னால் நான் பாவியாக இருப்பேன். ஆனால் அந்த பெண் எனக்கு உணர்த்தி விட்டாள், நன்மையான காரியம் எது, தீமையான காரியம் எது என்பதை உணர்த்தி விட்டால் நான் உணர்ந்து கொண்டேன். வெளியில் வந்து எனக்காகவே நான் உன்னிடத்திலே தௌபா கேட்டேன். தௌபா கேட்டு நான் மீண்டும் வந்திருக்கிறேன். அந்த ஹராமான காரியத்தை விட்டு நான் மீண்டும் உன்னிடத்திலே தௌபா கேட்டு மீண்டும் வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமலை செய்திருக்கிறேனே, அந்த நல்ல அமலை கொண்டு இறைவா இந்த குகையினுள் சிக்குண்டு கிடக்கக்கூடிய எங்களுக்கு அந்த பாறையை அகற்றி வெளியேறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு இறைவா என்று அந்த இரண்டாவது மனிதர் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார். அந்த இறைவன் அந்த மனிதருடைய பிரார்த்தனையை கபூல் செய்தால் அந்த பாறை கொஞ்சம் அகன்றதா. ஆனால் அந்த வழியிலே அந்த 3 நபர்களும் வெளியில் வர முடியவில்லை. அப்போ 3வது மனிதரும் அந்த இடத்திலே சொல்வார், நான் என் வாழ்க்கையில் செய்த நல் அமல்களை கொண்டு நானும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். அப்படி செய்கிற பொழுது அல்லாஹ் இந்த பாறையை முழுவதுமாய் அகற்றி விடுவான், நாமும் வெளியில் சென்று விடலாம். ஆகையினால நானும் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவரும் கூறுவார். என்ன பிரார்த்தனை செய்தார்? இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.